இன்னைக்கு வந்து நல்ல சுட சுட காரமா, உப்பு காரத்தோட நல்ல கிரிஸ்பியா இட்லி மாவு வச்சு குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது செய்யறது வந்து ரொம்ப ஈஸி. ஆனா ரொம்ப சிம்பிளா சூப்பரா இருக்கும். நல்ல மொறு மொறுன்னு கிரிஸ்பியா. அதுவும் இப்போ நம்மளுக்கு வந்து ஃபால் வர ஆரம்பிச்சிருச்சு, குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஈவினிங் டைம்லயோ, இல்ல நைட்ல டின்னருக்கோ இந்த மாதிரி சூடா இது வச்சு சாப்பிட்டா கிரிஸ்பியா வச்சு சாப்பிட்டா, இது கூட வந்து தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இது பாருங்க, நல்லா அவுட் சைடு வந்து மொறு மொறுன்ட்டு, உள்ள வந்து சாஃப்ட்டா பஞ்சு மாதிரி இருக்கும். நல்லா வெந்து நல்லா இருக்கும். இது வந்து தக்காளி சட்னியோட வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். தக்காளி சட்னி. அதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு. இது 2ம் இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ வந்து தக்காளி சட்னிக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து 1 1/2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா பெருசு பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட வந்து 1 1/2 வெங்காயத்துக்கு 3 தக்காளி பழம். அதையும் நல்ல பெரிய பெரிய பீஸு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஆப்ஷனல் அது புதினா. பட் புதினா போட்டா கொஞ்சம் நல்லா வாசனையா நல்லாருக்கும். அது கூட வந்து ஒரு 7 வந்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த காஞ்ச மிளகா காரமே இல்ல. அதனால நான் 7 எடுத்திருக்கேன். உங்க மிளகா காரமா இருக்குன்னா, அது பார்த்து எடுத்துக்கோங்க. மிளகா காரம் வந்து 7 எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 20 பல்லு பூண்டு, ஒரு ஒரு 2 துண்டு 2 இன்ச்சுக்கு வந்து இஞ்சி எடுத்திருக்கேன். அது நல்லா தின்னா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவை. ஸோ இது எல்லாம் வதக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வேண்டியிருக்கும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இப்போ. ஸோ இப்போ இதெல்லாம் வதக்கிறதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ அந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு பூண்டு, வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா தக்காளியும் பச்சை மிளகாயும் போடலாம். இஞ்சியும் போட்டுட்டேன். பூண்டு, இஞ்சி, வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கணும். கொஞ்சம் வதங்கின உடனே மிளகா, தக்காளி வந்து நான் பெங்களூர் தக்காளி தான் எடுத்திருக்கேன். ரோமோ தக்காளின்னு சொல்லுவாங்க, அதுதான் எடுத்திருக்கேன். புளிப்பு தக்காளியாக இருந்ததுன்னா தக்காளியை குறைச்சிக்கோங்க. 2 தக்காளி இருந்தால் போதும். இப்போ வந்து மிச்சம் இருக்கிறதெல்லாம் போட்டுருவோம். தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுருவோம். உப்பையும் போட்டுடலாம். இந்த மிளகா பொடி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுருவோம். ஸோ எல்லாம் போட்டுட்டு நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் சட்னி. பட் வந்து டேஸ்ட் வந்து நல்லா வந்து பணியாரத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளியை வதக்க மாட்டோம், சும்மா தாளித்து அதில் கொட்டி கலரி எடுப்போம். ஸோ அதனால் தக்காளி நல்லா வெந்து வதங்கணும். இது கொஞ்சம் அப்படியே மூடி வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வேகட்டும். தக்காளி வேகணும் நல்லா. அவ்வளோதான். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. செத்த நல்லா அப்படி இது பண்ணால் நல்லா குழையணும். அந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஸோ அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். ஆறின அப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துட்டு வரேன். நல்லா அதே வானல்லையே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஸோ இது வந்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பிடிச்ச உடனே அரைச்ச உடனே மூடி வச்சுருக்கோம். ஸோ
இதில் வந்து தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, சும்மா மிக்சியில் கொஞ்சமாக கழுவி இதை ஊற்றிடுவேன். இதில் தக்காளி எல்லாமே ஆல்ரெடி வெந்துடுச்சு. ஸோ அதனால் இது வேகணும்னு இல்லை, சும்மா அந்த எண்ணெய் சுட சுட எண்ணெயோடு போட்டு கலந்து எடுத்தோம்னா அது வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஸ்டவ்வை நிறுத்திடுறேன். ஸோ தக்காளி சட்னி வந்து ரெடி. மிளகா மட்டும் காரம் பார்த்துக்கோங்க. ஒரு 5 காரமாக இருக்க மிளகாயாக இருந்தால் 5 மிளகா போட்டால் போதும். இந்த மிளகா வந்து எந்த சுத்தமாக காரம் இல்லை, அதனால தான் நான் அவ்வளோ போட்டிருக்கேன். ஸோ உங்களது காரம், மிளகா காரம், தக்காளி புளிப்பு அதெல்லாம் பொறுத்து இந்த காரத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தக்காளியோட புளிப்பும் இருக்குது. தக்காளி நல்ல புளிப்பு தக்காளியாக இருந்தால் காரம் எவ்வளோ போட்டாலும் தெரியாது, இல்லைன்னா வந்து காரமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், தக்காளி சட்னி ரெடி. தக்காளி கார சட்னி ரெடி. இட்லி மாவை வச்சு குழி பணியாரம் செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நான் ஒரு 4 கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1.5 கப்பு வெங்காயம். இது வந்து பெரிய வெங்காயம் தான், நல்லா பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. இது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பச்சை மிளகாய் பேஸ்ட்டு. ஆல்ரெடி வந்து மாவுலேயே உப்பு இருக்குது, பட் இப்போ நம்ம இந்த கொஞ்சம் வெங்காயம் இதுக்கு மட்டும் உப்பு போடணும். அதுக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வேணும். நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை எப்படி வதக்கிட்டு செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ வானலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நான் இது சொல்லும்போது கடலைப்பருப்பு சொல்ல மறந்துட்டேன். ஸோ அது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ பச்சை மிளகாயை போட்டுக்குவோம். வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். கொத்தமல்லியை வந்து மாவுலேயே போட்டுடலாம், அது வதக்க வேண்டியதில்லை. அப்புறம் உப்பு வந்து இந்த வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு போடுறோம். மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்குது, இட்லி மாவில். இது வெங்காயம் அடிஷ்னலாக சேர்க்கும்போது அது வந்து உப்பு வந்து கம்மியாக போயிடும். ஸோ அதனால் இதில் லைட்டாக இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ரொம்பலாம் வதங்கணும்னு இல்லை, சும்மா கொஞ்சம் அந்த டிரான்ஸ்லூசன்ட் ஆனால் போதும். அவ்வளோதான். இதை மாவில் எடுத்து கொட்டிடலாம், கொட்டி கலந்துக்கலாம். குழி பணியார சட்னி வச்சுருக்கேன். இது நல்லா காயட்டும், அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றலாம். ஸோ இது மாவில் நல்லா கொட்டி கலந்துட்டு இந்த கொத்தமல்லி தழையும் இதில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் சூடு ஆனவுடனே எண்ணெய் ஊற்றலாம், அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், ஆனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து இந்த குழி பணியார சட்டி வந்து கொஞ்சம் சூடாயிடுச்சு. நான் எல்லாத்துலேயும் ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு நீளமாக ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். இது வந்து எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். ஸோ அதை வச்சு இந்த இதில் வந்து நல்லா எண்ணெயை வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருவேன். சரி, மாவு நல்லா கலந்துட்டேன். நான் அதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு குழிக்கரண்டி எடுத்திருக்கேன். அதில் ஊற்றுறதுக்கு வசதியாக ஒரு சின்ன கரண்டியாக எடுத்திருக்கேன். நான் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இது குழியில் வந்து முக்கா ஊற்றினா போதும், ஏன்னா அது நல்லா உப்பி வரும். ஸோ அதனால் முக்கா ஊற்றினா போதும். பாருங்க, இவ்வளோ ஊற்றினா போதும். எப்படி தோசை கல் காஞ்ச அப்புறம் ஊற்றினா நல்லா வருமோ அது மாதிரி தான் இதுவும். இந்த கல் கொஞ்சம் நல்லா சூடு இருந்தால் தான் மாவு ஒட்டாமல் வரும். கொஞ்சம் இதை மீடியம் ஃப்ளேம்க்கு எடுத்துன்னு வந்துட்டு மூடி வைப்போம் கொஞ்சம். அப்புறம் வந்து நல்ல மாவு வெந்து வரும் உள்ள எல்லாம். ஏன்னா இந்த குழி வந்து கொஞ்சம் நல்ல பெரிய குழி. ஸோ அதனால அது வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் வந்து மூடி வைக்கலாம்.
ஸோ இப்படி திறந்து பாருங்கள். மாவு வந்து இந்த பக்கம்லாம் இன்னும் மாவு வேகலை பாருங்கள், மாவாகவே இருக்குது, வெள்ளையாகவே இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நல்லா வேகிற வரைக்கும் இதை மூடி வைப்போம். சின்ன குழியாக இருந்தால் இந்த மூடி தேவையே இல்லை, அப்படியே வைக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக இருக்கிறதுனால சில சமயம் உள்ளே வேகாமல் போயிடும். ஸோ அதனால தான் இது வந்து மூடி வச்சு வேக வைக்கிறோம். இப்போ பாருங்க, மாவு எல்லாம் நல்லா வெந்துடுச்சு எல்லா பக்கமும். இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் திருப்பி பார்ப்போம் பின்னாடி எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, அழகாக வருது. பின்னாடியும் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்பூன் வந்து ஷார்ப்பாக இருக்குது, இது நல்லா நீளமாக நல்லா இருக்குது. யூஸ்வலாக இது கூட ஒரு குச்சி வரும். ஸோ அதை விட எனக்கு இது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது அப்படியே ஒரு நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் குழிப்பணியாரம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா மேலே நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக, உள்ளே வந்து நல்ல சாஃப்டாக, நல்ல உப்பு காரத்தோட அந்த பச்சை மிளகா பேஸ்ட்டு போட்டிருக்கிறதுனால காரம் வந்து நல்ல மாவில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மிளகாய் அப்படியே போட்டோம்னா அது வந்து வாயில் மாட்டோம். ஸோ அதனால தான் நான் வந்து அரைச்சி போட்டுடுறது. அரைச்சி போட்டால் அதில் காரமும் வந்து நல்ல மாவில் ஈவனாக இருக்கும். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா குழிப்பணியாரம் அந்த பக்கமும் சூடாக நல்லா கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரே ஒரு நிமிஷம் இருக்கட்டும். நான் வந்து இப்போ மீடியமில் தான் வச்சுருக்கேன். இது வந்து மீடியம்லேயே சுட்டு எடுத்தால் தான் வந்து நல்லா வரும். இந்த பக்கம் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, எடுத்துடலாம். திரும்பி கால் ஸ்பூன் எண்ணெய். இது வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப எண்ணெய் பிடிக்காது குழிப்பணியாரம். தோசைக்கு எண்ணெய் ஊற்றுறது தான். இது வந்து 3 குழி வந்து ஒரு தோசைக்கு எடுக்கிற, 3 குழி கூட இல்லை, 4 குழி வந்து ஒரு தோசைக்கு எடுக்கிற மாவு. ஸோ இப்போ அடுத்த ரவுண்ட் ஊற்றலாம். நான் வந்து சுற்றிலும் இருக்க குழியை ஊற்றிட்டு அப்புறம் தான் நடுவில் ஊற்றுவேன். நடுவில் இருக்க குழி வந்து கேஸு கீழே வந்து ஃபாஸ்ட்டாக வெந்துடும். ஏன்னா வந்து ஃப்ளேம் வந்து அங்கே தான் வந்து நேராக வருது அடுப்புலேருந்து. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சுற்றி இருக்கிறத ஊற்றிட்டு வந்தால் அது வேகிறதுக்கும் நடுவில் இருக்கிறது வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது வந்து திரும்பி மூடி வச்சிடும். பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து உள்ளே மேலே இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கிறங்க. உள்ளே வந்து நல்லா அப்படி சாஃப்டாக பூ மாதிரி வந்திருக்கு. நல்ல காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதுக்கு வந்து நல்ல காரமாக தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு. சரி, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உப்பி நல்லா வந்துடுச்சு. இதை திருப்பி போடுவோம். நல்லா இந்த பக்கமும் வெந்துடுச்சு பாருங்க. மாவு வந்து வெள்ளையாக இல்லாமல் நல்லா வேகணும், அப்போ தான் நல்லா இருக்கும். நிறைய விதமாக குழிப்பணியாரம் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. எண்ணெயோட அளவு வந்து உங்களோட விஷ் தான் இதில் ஊற்றுறது. ஏன்னா எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்களோ அவ்வளோ கிறிஸ்பியாக வரும். பட் இந்த 1/4 ஸ்பூன் எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. இந்த 4 கரண்டி மாவு வந்து 30 குழிப்பணியாரம் வரும். அது ஆல்ரெடி 12 ஊற்றிட்டோம் இல்லையா, இது செகண்ட் 12 24. இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது, இது ஒரு 4 வரும். இன்னும் பின்பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இந்த சைடு திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அதுவும் ப்ரௌனாக வரும். நான் அந்த அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன்.
இதுவே நீங்கள் சாப்பிடும்போது இந்த பக்கமும் நல்ல கிறிஸ்பியாக தான் இருக்கும். ஸோ இந்த பக்கமும் நல்ல கிறிஸ்பியாக ஆரம்பிச்சிருச்சு. இதை எடுத்துடுவோம். அவ்வளோதான், குழிப்பணியாரம் நல்ல சுட சுட மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக குழிப்பணியாரம் ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.